அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துவரம் பருப்பு வடை கறி. இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 4, தக்காளி 2, பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, 7 பல்லு பூண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பாசிப்பூ, ஏலக்காய் 3, சோம்பு அரை டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், துவரம் பருப்பு 250 கிராம், தேவையான அளவு உப்பு. துவரம் பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். இப்போ மிக்சியில் ஊற வச்ச பருப்பை போடுங்க. இதில் சோம்பு 1 டீஸ்பூன், கல்லுப்பு அரை டீஸ்பூன், ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அடை மாதிரி தட்டணும். வெந்ததுமே திருப்பி போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடணும். பெரிய தீ வைக்காமல் மீடியம் தீ வைங்க. இப்போ அடையை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எல்லாரும் கடலப்பருப்பில் தான் வடைக்கறி செய்வாங்க. ஆனால் நான் துவரம் பருப்பில் வடைக்கறி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எல்லா மசாலாவும் அதில் போடுங்க. இது கூட கறிவேப்பிலையும் வெங்காயமும் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகா போடுங்க. இஞ்சி பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கோங்க. அதை இப்போ கடாயில் போடுங்க. நல்லா கலரி விடுங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி விடுங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போடுங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் 2 டீஸ்பூன், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடணும். அரை டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 3 டீஸ்பூன் தனியா கலந்த மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பருப்பில் ஊற வச்ச தண்ணி 4 கிளாஸ் ஊற்றுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ அந்த அடையை ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி போடுங்க. இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா 1 கிளாஸ் தண்ணி விடுங்க. கலரி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ துவரம் பருப்பு வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.